எடுத்து வாசிங்களே. நீதிமொழிகள் 28:20. 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு ஏன் நீங்க ஆசிர்வதிக்க மாட்டேன்? உங்க வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியல? நமக்குள்ள என்ன இல்ல? உண்மை இல்லை. நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, தேவைப்படையில் நமக்குள்ள உண்மை இல்லை. எந்த உண்மையில தெரியுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அநேக வேலைகள்ல இல்லாம போயிடுது. அல்லேலூயா. இதை எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க? எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க? நம்ம எல்லாருமே ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அப்ப உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். உண்மை இல்லாத மனுஷன் அவருக்கு ஆசீர்வாதம் வரும், பரிபூர்ணத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபூர்ண ஏன் இல்ல? வாழ்க்கையில சமாதானம் இல்ல. சம்பாதிக்கிற பணத்துல எல்லாமே கடனுக்கும் வியாதிக்கும் போகுது. வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, ஒரே தரித்திரம். இதுல ஏன் நடக்குது? நம்ம கிட்ட என்ன இல்ல? ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மை நம்ம இடத்துல எல்லாருனாலதான் பரிபூர்ணத்தை நம்ம பார்க்க முடியல. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மை என்ன? என்னென்ன உண்மையா நம்ம எதிர்பார்க்கிறார்? அநேக உண்மையான காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு அதுல இருந்து ஒரு காரியத்தை பார்த்துட்டு ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. அது உங்களுக்கு எனக்கு பிரயோஜனமான ஒரு காரியம். செய்தியோட தலைப்பு என்னன்னா, தேவனுக்கு கொடுப்பதில் உண்மையா இருங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுப்பதில் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இந்த காணிக்கையில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் யார் வேலை செய்யாம இருக்கிறீங்க? எல்லாருமே வேலை செய்துதான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப வார வேலை செய்யற ஆட்கள் உண்டு, மாச வேலை செய்யற ஆட்கள் உண்டு, தனியார் கம்பெனியில் வேலை செய்யற ஆட்கள் உண்டு, அரசாங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உண்டு. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மையில ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, தேவனுக்கு கொடுப்பதுல உண்மையா இருக்கணும். எத்தனை பேர் எனக்கு இயேசு கொடுப்பது உண்மையா? கைதுங்க பார்ப்போம். என் இயேசப்பா கொடுப்பது அவர் உண்மையா இருக்கிறார். எனக்கு அவர் கொடுப்பது எல்லா விஷயத்திலையும் அவரு மெயினா முக்கியமா கொடுப்பது உண்மையா இருக்கிறார். நம்ம உண்மையா இருக்கிறோமா? நான் இயேசுவுக்கு கொடுப்பதுல உண்மையா இருக்கிறேன் அப்படி கைதுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு கொடுப்பதுல நம்ம உண்மையா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, லோன் போட்டு வீடு வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட் வேலையோ தனியார் வேலையோ, மாசம் 15,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க சோதரம் நமக்கு இந்த மாசம் கட்ட முடியலனாலும் பேங்க் செஞ்சிருவான். நம்ம அக்கௌண்ட்ல இருந்து 1ஆம் தேதி கரெக்டா 15,000 பிடிச்சிருவான். அல்லேலூயா. கரெக்டா 15,000 பிடிச்சிருவான். ஐயா 15,000 இந்த மாசம் தேவை இருக்குது, பிடிக்காதுன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். அக்கௌண்ட்ல இருந்து 12 மணி சம்பளம் ஏறுதுன்னா 12 பணம் தூக்கிடுவோம் 15,000. எத்தனை வருஷத்துக்கு நீங்க அப்படி எக்ரிமெண்ட் போடுறீங்களோ அதுல கரெக்டா தூக்கிடுவான். அப்ப அவன் நம்ம ஒரு லோன் வாங்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய எல்லா காரியத்திலையும் நம்ம அதை ஓகே பண்ணி சைன் பண்ணி தான் நம்ம கொடுக்கறோம். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த மாசம் சரியானபடி அவங்களுக்கு நம்ம பணம் கரெக்டா கொடுத்தே ஆகணும். அவன் கொடுப்பத உண்மையா இருக்கிறான், நாமளும் அவனுக்கு கொடுப்பத உண்மையா இருக்கிறோம். அந்த மாதிரி தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? கொடுப்பதுல இன்னைக்கு அநேக செய்யறது தெரியுமா? பிஸ்னித்தனம் செய்யறோம். நாம ஒரு மாசத்துக்கு 80,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா 8,000 ரூபாய் நாயா வைக்கணும். எனக்கு தோணுதான் வைப்பேன் அப்படி நம்ம வைக்கிறோம். ஆனா தேவன் பார்க்கிறாரு, ஸ்தோத்திரம், நீ 8,000 ரூபாய் கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும் என்று பை வசனம் சொல்லுது. நம்ம கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில அதே வேலையில இருப்பீங்க, அதே காரியத்தில் இருப்பீங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிற செய்தியா நீ பார்த்து முடிக்க போறோம். அடுத்து வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், நாம் உண்மை இல்லாதவராய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். நம்ம எல்லா விஷயத்திலையும் முக்கியமா கொடுப்பதுல உண்மை இல்லாதவராய் இருந்தும் நம் ஆராதிக்கிற தேவன் நம்ம மேல கொடுப்பதுல உண்மையா இருக்கிறார். நம்மளைய
மறுதளிக்க மாட்டார். வசனம் சொல்லுது. அநேக வேலைகள்ல நம்ம கொடுப்பதுல உண்மையா இருக்கவே கிடையாது. அது ஆண்டவருக்கு தெரியும். நீ ஆவியானவர் கொடுக்கல அப்படின்னா அந்த பணம் வேற வழிகள் எங்கேயோ போயிட்டே இருக்கு. நீ கர்த்தருடைய காரியத்துல நீ உண்மையா இருந்துட்ட அப்படின்னா உன்னுடைய கொடுப்பதுல உன்னுடைய காரியத்துல ஆண்டவர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு எனக்கு ஒரு உண்மையா இருப்பார். நீங்கள் நானும் செய்வோம் உண்மையா இருக்க மாட்டோங்கிறத அவர் அறிந்து நம்ம மேல ஒரு உண்மையா இருக்கிறார். எப்பேற்பட்ட தேவன் ஆராதிக்கிறது தெரியுமா? நம்ம அல்லேலூயா. நம்ம உண்மை இல்லாதவர்கள் அவர் அறிந்திருந்தும் நம்ம மேல உண்மையா இருக்கிறார். ஆண்டவர் அநேகரை பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு, அநேகரை ஆண்டவர் ஆஸ்வதிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்க செய்யறாங்க பிசினித்தனம். நம்ம ஆண்டவர் தேவ பிள்ளைகள் இங்க இருந்து நம்ம ஒண்ணுமே இங்க கொண்டு போக போறது இல்லை. நீங்க வைத்திருக்கிற நகையோ இடமோ உங்களுடைய எந்த ஒரு காரியமோ ஒரு வருகையில நீ இங்க இருந்து போறப்ப அங்க இருந்து ஒண்ணும் கொண்டு வரல, இங்க இருந்து போறப்ப ஒண்ணும் கொண்டு போக போறது இல்லை. ஆண்டவருடைய காரியத்துல என்ன செய்யறோம்? பிசினித்தனம் பண்றோம். உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம், கொடுப்பதில்லை. அப்ப இந்த வார்த்தை எனக்குள்ள ரொம்ப பாரமா இருந்துச்சு. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்க உமக்கு உண்மையா இல்லாம இருக்கிறதே தெரியும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? இந்த வார்த்தையை பேசு, நான் உன்னை மறைச்சு வெளிப்படுவேன்னு சொன்னார். யாரார் வேதத்துல உண்மையா இருந்தா அப்படிங்கிறத இப்ப கொடுப்பது உண்மையா இருந்தா அப்படிங்கிறத பார்த்து நம்ம இன்னைக்கு செபிக்க போறோம். தேவ பிள்ளைகளே, நாம நீங்கள் நானும் ஏங்கி போகாதபடிக்கு கர்த்தர் இம்மட்டுமா அவர் கொடுப்பதுல அவர் உண்மையா இருக்கிறார். நம்ம உண்மையா இருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. நம்ம கொடுப்பதுல நான் கொடுக்கணுமா கர்த்தருக்கு? அப்படி கர்த்தர் நினைச்சாருன்னா நான் கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சாருன்னா சரி வாசிங்களே 2 தெசலோனிக்கேயர் 3:3. நம்மளை ஆண்டவர் எப்படியெல்லாம் பாதுகாக்க பாருங்களே. 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். அவர் உண்மை உள்ளவராக இருந்து ஸ்திரப்படுத்தி அநேக தீமைகள் இருந்து கர்த்தர் உங்களை என்னை விலக்கி பாதுகாக்கிறார். நீங்கள் நான் அவருக்கு கொடுப்பதில உண்மையா இருப்பதில்லை. அல்லேலூயா. கொடுப்பதில் நீங்களா அவருக்கு உண்மையா இருப்பதில்லை. அதே நீங்க எடுத்து பாருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றேன் பாத்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளே, எல்லாம் உம்மாலே உண்டானது. வானமும் பூமியும் மனிதர்கள் எல்லாமே ஆண்டவரே நீர் உண்டாக்குது ராஜா. ஆண்டு உம்மிடத்துல வாங்கினதே உம்மிடத்திலேயே கொடுக்கிறான் ஆண்டவரே. அதை கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவருடைய வீடு உம்முடையது ராஜா. இந்த ஆண்டவர் இந்த வந்த நகை உம்முடையது ராஜா. ஆண்டவர் வருமானம் உம்முடையது ராஜா. இந்த வேலை உம்முடையது ராஜா. சாப்பிடக்கூடிய சாப்பாடு உம்முடையது ராஜா. எல்லாமே உம்முடையது ராஜா. அப்ப நான் உண்மைக்கு கொடுப்பதுல நமக்குள்ள என்ன வந்துருது? நான் ஏன் கொடுக்கணும்? அவருக்கு ஏதா கொடுத்தா போதும், அது பாருங்க வாங்கிக்குவாரு. நம்ம ஏன் அவருக்கு கொடுக்கணும்? எல்லாம் உம்முடையது ராஜா. உம்முடையது வாங்குறத உண்மைக்கு கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவர். சங்கீதத்தோட தாவீது வார்த்தை இந்த வார்த்தையை படிக்கும் போது எனக்கு அழுகதான் வந்துச்சு. எல்லாம் உம்முடையது ராஜா. உம்மிடத்துல வாங்கினேன், உமக்கு கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம். அதே நீங்க படிங்க லூக்கா 6:38. நம்ம எப்படி கொடுத்தா ஆண்டு எப்படி கொடுப்பாரு பாருங்களே. லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். நீங்க எந்த அளவுல கர்த்தருக்கு அளக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ஆண்டு அளவு கொடுப்பார்.
நீங்க எந்த அளவுல கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்துல அளந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அளப்பார். நம்ம எப்படி அளக்குறாங்க? அவரு அளக்கிறது தாராளமா அளக்குறாரு, தாராளமா ஏராளமா நமக்கு அளந்து கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்யறோம்? ஏதோ ஆண்டவர் கொடுக்கணும். ஒரு 10 ரூபா போட்டா போதும், ஒரு 5 ரூபா போட்டா போதும். நான் மாசத்துல 40,000 சம்பளம் வாங்குறேன், ஒரு 40 ரூபா போட்டா போதும். நீ ஆண்டவருக்கு கொடுக்கல அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்ப. அல்லேலூயா. ஆவியானவர் உண்மையா இல்லை அப்படின்னா தேவ பிள்ளைகளை நீ செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் ஒரு திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. சம்பாதிப்ப இங்கிட்டு வாங்க இப்படி போயிட்டே இருக்கும். இந்த வரைக்கும் ஊழியத்துல நான் உண்மையா இருப்பதற்கு நிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நான் கொடுப்பதுல நான் உண்மையா இருக்கிறேன். நான் என்ன முடியுமோ அதை கொடுப்பதுல உண்மையா இருக்கிறேன். அதனால இன்ன வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுப்பதுல அவர் உண்மையா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நகைய சேர்ப்ப உண்மையா இருக்கிறோம். பாக்குறவன் இவ்வளவு நகை போட்டிருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பெருமை பாராட்டுவதற்கு நகைகளையும் இடங்களையும் எல்லாம் வாங்கி குமிக்கிறோம். இதை கொடுத்தவருக்கு நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க? கொடுத்தவருக்கு நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறோம்? எல்லாம் முடியாது ராஜா. மக்காய் கொடுப்பதற்கு நான் எம்மாத்திர ஆண்டவர். யார் அப்படி உண்மையா இருந்தா அப்படிங்கிறத பாப்போம். எடுத்து படிக்கிற ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 1-10 முடி வசனங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 1-10 முடி வசனங்கள். நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி தான். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். காயின் பெற்றான். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். காயின் யாரு? அண்ணன். ஆபேல் யாரு? தம்பி. காயினுக்கு என்ன தெரியுமா? காயின் ஒரு விவசாயி, ஆபேல் ஒரு ஆடு மேய்ப்பவன். கீழே படிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். கவனிங்க, 2 பேர் கர்த்தருக்கு காணி கொடுக்குறாங்க, அண்ணன் தம்பி. முதலாவது காயின் தான் கர்த்தருக்கு தான் நிலத்துல விளைஞ்சத காணிக்கையா கர்த்தருக்கு எடுத்துட்டு வராப்புல. அதே போல ஆபேலும் தன்னுடைய ஆடுகள்ல தலையீற்று, தி பெஸ்ட், எது சிறந்தது, நான் கொடுக்கிற காணிக்க கர்த்தர் சேர்ந்ததா இருக்குதா, நான் குடிக்கிற தசம பாகம் அது உண்மையா இருக்குதா. நம்ம வேலை பார்த்தா மாசமான கட்ட கம்பெனியா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், கரெக்டா சம்பளம் நம்ம கொடுத்துருது. அதுல 1 ரூபா குறைஞ்சாலும் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. உங்களுக்கு எல்லாம் அவருடையது. அவருக்காக கேட்பதில் அவருக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. ஆபேல் காணியை கொடுக்கிறான், காயினும் காணியை கொடுக்கிறாப்புல. ஆனா கர்த்தர் முக்கியப்படுங்களே, ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா ஆபேல் கொடுத்தது பெஸ்ட கொடுத்தான். கர்த்தருக்கு சிறந்தது எது? ஆட்டு குட்டியில எது ரொம்ப பெஸ்டா கொழுத்து போய் இருக்குது, ரொம்ப எது நல்லா வளர்ந்து இருக்குது, எது நல்லா இருக்குது, எந்த குறைபாடும் இல்லாம இருக்குது, அதை கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட வந்தான். நீங்க கொடுக்க காணி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கீழே படிங்களே. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் அங்கீகரிக்கல? ஒரு காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? என் காணிக்கை சிவபாகத்தை கர்த்தர் அங்கீகரிக்கா கைக்கு பார்ப்போம். என் காணிக்கைய சிவபாகத்தை கர்த்தர் அங்கீகரிக்க சொல்ல முடியுமா? அநேக வேலை எப்படி நம்ம காணி கொடுக்கிறோம்? காயினை போலதான் காணியை கொடுக்கிறோம். ஆபேலை போல கர்த்தர் காணியை கொடுக்கறது இல்லை. நான் காணி கர்த்தர் கொடுக்குறேன், தசமமாக கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறோம்? உண்மையா கொடுக்குறோமா? அதான் முக்கியம். உண்மையா கொடுக்குறோமா? ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை ஆசிரிச்சு காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு சிறந்த தன்னிடத்துல என்ன இருக்கிறத பெஸ்ட கொடுத்தான் கர்த்தருக்கு. அதனாலதான் கர்த்தர் இருதயத்திலிருந்து ஆண்டு இதுதான் இருக்குது ஆண்டவரே, இதுல எது பெஸ்ட், இது எது சிறந்தது, எது, அதை கர்த்தர் என்று ஆபேல் கர்த்தர் காய் கொடுத்தான். அதனாலதான் கர்த்தர் காணிக்கைய அங்கீகரித்தார்.
ஆபேல் அப்படி கொடுக்கல, காயின் அப்படி கொடுக்கல. ஆபேல் தான் அப்படி கொடுத்தாப்புல. காயின் கர்த்தருக்கு பெஸ்ட கொடுக்கல, காணியை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தான். நீங்க அநேக வேலை நீங்கள் நான் காயினை போலதான் கர்த்தருக்கு காணியை கொடுக்கணும். ஏதோ 10 ரூபா போடணும், 5 ரூபா போடணும், ஏதோ 50 ரூபா போடணும், அவ்வளவுதான். அதை கர்த்தர் அங்கீகரிப்பாரு, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நீங்க அநேகருடைய காணிக்கை காயினை போலதான் இருக்குது. ஆபேலை போல கர்த்தர் நம்ம கொடுக்கறது இல்லை. கொடுக்காம நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. படிமா. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, ஆண்டவரே நான் தான் முதல்ல காணியை கொண்டு வந்தேன், ஏன் காணிக்கை நீங்க அங்கீகரிக்கல, என் தம்பியோட காணிக்கை ஆபேலோட காணிக்கை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி காயினுக்கு என்ன வருது? எரிச்சல் வருது. இன்னைக்கு அநேகர் கோபம் தான் வரும். என்ன பாஸ்டர் கர்த்தருக்கு கொடுக்கல, நான் ஏதோ கொடுக்குறேன் பாஸ்டர், அதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரா? இது ஒரு செய்தியா நீங்க பேசுகிறீங்க பாஸ்டர். கட்டாயம் கொடுத்து பாருங்க, வாழ்க்கையில எவ்வளவு மேன்மையை பார்ப்பீங்க. கடன் வாங்கிட்டா கடன் கொடுப்பது எப்படி நம்ம உண்மையா இருக்கிறோம்? ஐயோ கணக்காரன் வந்து கேட்பான், குழுக்காரன் கேட்பான், சீட்டுக்காரன் கேட்பான், அத்தனை வட்டி பைசா மாசம் இவ்வளவு வாரம் இவ்வளவு சொல்லி வாங்கும் போது இருந்திருக்கும், நமக்குள்ள இனிப்பா இருந்திருக்கும். அவன் கேட்கும் போது கொடுக்கலன்னா கேட்கிறதையும் வாங்கித்தான் ஆகும். அல்லேலூயா. தேவனுக்கு தேவைப்படுகிறே நம்ம எப்படி கொடுக்கிறோம்? காயை கூட கொடுக்கிறோமா, ஆபேலை கூட கொடுக்கிறோமா? நீங்கதான் யோசிக்கணும். அதனாலதான் பரிபூர்ண ஆசை உங்களுக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இல்லாத காரணம். சில காரியங்கள் ஆணை தாமதிப்ப, அது வேற விஷயம், அது தேவ திட்டம். இப்ப காயினுக்கு கோபம் வந்துருது, எரிச்சல் உண்டாகி தன்னுடைய முகநாடி வேறுபட்டு ஸ்தோத்திரம் தன்னுடைய தம்பியே கொலை செய்தாராம். இது ஒரு காரியம். இதுல ஆபேல் கொடுத்தது சிறந்ததை கர்த்தருக்கு கொடுத்தான். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நான் எப்படி கொடுக்கணுமா? ஆபேலை போல கர்த்தருக்கு சிறந்ததை கொடுக்கணும். எனக்கு 1000 ரூபாய் ஆண்டவர் கொடுத்தாரா, 100 ரூபாய் கர்த்தருக்கு, அப்புறம்தான் மீதி 900 என்னுடையது. 1000 ரூபாயும் கர்த்தருடைய தாய் சொந்து போல உங்களுக்கு மகன் ஆண்டவரே, இந்த 1000 ரூபாய் உங்களுடைய ராஜா, இல்ல 100 ரூபாய் உங்களுக்கு நான் கொடுக்கணும், நான் அதுக்கு மேலே கொடுக்கறது உங்களுக்கு தெரியும். நீ 900 சொந்தக்கார ஆண்டவரே, நான் 1000க்கு வேலை பார்த்தேன், 5000க்கு வேலை பார்த்தேன், 1 லட்சத்துக்கு வேலை பார்த்தேன். வேலை கொடுத்தது நீங்க, பார்க்க வைத்தது நீங்க, நடக்க வச்சது நீங்க, சாப்பிட வச்சது நீங்க, பேச வச்சது நீங்க. ஆண்டவர் அதுல உண்மைக்குனாலே ஆண்டவர் நீங்க கேட்கறதுக்கு மாத்திரமில்லை, அதுக்கு மேலே தருவதற்கு நான் ஆயத்தமா இருக்கேன் ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இந்த 4 தீர்மானிக்க ஆண்டவரே, நான் ஆபேலை போல நீ கர்த்தருக்காய் த பெஸ்ட கொடுப்பேன், சிறந்தா கொடுப்பாண்டவர். இத்தனை பேர் உண்மையா நீங்க பொருத்தனை பண்ண முடியும்? நான் கொடுப்பாண்டவர், எனக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இல்லாம போனாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தருக்குனா உண்மையா இருப்பாண்டவர். நீங்க உண்மையா இருந்து பாருங்க, எங்க வாழ்க்கையில எவ்வளவு உங்களுக்கு உண்மையா இருக்கா தெரியுமா? நீங்க உண்மை இல்லாதவரா இருந்துமே மேல ஒரு உண்மையா இருக்கிறாருன்னா, நீங்க உண்மையா இருந்தா ஒரு லோன் வாங்குறீங்க, உண்மையா கட்டினீங்கன்னா அடுத்த லோன் உண்மையா தருவோம். லோனை வாங்கிட்டு உண்மையா கட்டல வச்சுங்களே, அப்பா இந்த குழு தரப்பா, நீங்க வாங்கிட்டு லோனே கட்ட மாட்டாங்க, உங்களுக்கு அடுத்த லோன் தரக்கூடாது நினைப்பான். ஒரு மனுஷனையே அப்படி இருக்கான்னா தேவன் எப்படி இருப்பாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அனைவரும் முகநாடி வேறுபட்டது. பாஸ்டர் இந்த செய்தி யார் பேசுறீங்க? தாயின போல முகநாடி வேறுபட்டது. சரி, அடுத்தது யார் கொடுத்தா உண்மையா அப்படின்னு பாப்போமா? மார்க்ஸ் விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 41 44 முடிய வசனங்கள். இந்த உண்மையா கொடுத்தா பாப்பமா? மார்க்ஸ் விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 41 44 முடிய வசனங்கள் படிங்களேன். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிரே உட்கார்ந்து, இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டிக்கு எதிரே உட்கார்ந்திருந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். நீங்க இந்த காணிக்கை பெட்டியில போடுறது யாரு பாக்குறா? காசை நான் பாக்கிறேன், நீங்க யாரு காணிக்கை போட செஞ்சிருவாரு, கண்ணை மூடிடுது. வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்குறோம், அலுவலோட கொடுத்தா வாங்கிக்குவோமா? கிழங்கோட கொடுத்தா வாங்கிக்குவோமா? ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறீங்க, அந்த 1000 2500 கிழிஞ்சு இருக்குது, அதை உங்களுக்கு சம்பளம் கொடுத்துறீங்க தெரியுங்க. ஏன் காலையில சாயங்காலம் வேலை பார்த்துறியா? எதுக்கே கிழிஞ்சு கொடுத்தாரு, ஒழுங்காட்டக்கூடிய நீ அப்படி சொல்லி நம்ம வந்து செய்வோம், தர்க்கம் பண்ணுவோம். ஆனா கஷ்டத்தை என்ன செய்யணும்? நம்ம கிழிஞ்ச நோட்டையும் பழைய நோட்டையும் நோட்டெல்லாம் பார்த்தா எறும்பு வச்சு கரையா அடிச்சு பார்த்தா அழுக்கு படிஞ்சு அதை எப்படியாவது சோதனம்
அப்படியா ரோட்ல கத்தர் நம்ம விதைக்கணும். உங்க வாழ்க்கையை எப்படி நீங்க விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க அறுப்பீங்க. அல்லேலூயா. நீங்க எதை கத்தருக்கு விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க அறுப்பீங்க. காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி யார் இருக்கிறா? நியாயத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறார். என்ன ஏமாத்திடலாம், அவருக்கு ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. அப்ப காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆலயத்துல கத்தர் உட்கார்ந்துட்டார். படிங்க. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். நீங்க எல்லாரும் யாரு? நீங்க எல்லாரும் யாரு? ஐஸ்வர்யவான் பாஸ்டர். ஐஸ்வர்யம் தான் இல்ல பாஸ்டர். நீங்க அப்படி இல்லைன்னு சொன்ன வரைக்கும் வாழ்க்கை ஐஸ்வர்யமே இருக்காது. அல்லேலூயா. நான் ஆண்டோட பிள்ளை ஆண்டவர், ஐஸ்வர்யவான் தான் ஆண்டவர். அப்ப நீங்க யாரு சொல்லுங்களேன்? நீங்க யாரு? ஐஸ்வர்யம் தான் பாஸ்டர். ஆண்டோட பிள்ளை என்னைக்கும் ஐஸ்வர்யவான். அப்ப ஆலயத்துல ஐஸ்வர்யவான் நீங்களே யாரு? எல்லாருமே ஐஸ்வர்யவான். படிமா. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். கவனிங்க, தசமபாகம் காணிக்கை இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எடுத்து படிங்க. லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தில் 30 வசனம். 27:30 லேவியராகமம். தசமபாகம் காணிக்கை என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. கவனிங்க, எப்படி கொடுக்கின்ற தசமபாகம் அப்படின்னா அது அளவு என்னன்னா 10. அப்ப பாத்தீங்கன்னா 10ல ஒரு மடங்கு கத்தருக்கு தசமபாகம் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னா இதுல விருப்பப்படி கொடுக்கணும். அதோடைய பத்தி அதே போல வந்து ஸ்தோத்திரம். அப்ப நம்ம தசமபாகம் அப்படின்னா 10ல ஒரு மடங்கு கத்தர் கொடுத்தே ஆகணும். நம்ம நிலத்துல, இந்த பூமியில, நம்ம சம்பாதிப்பதுல, நம்மளுடைய விளைச்சல்ல எல்லாத்துலயும் நீங்க ஒரு லட்சத்தை சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் கத்தருக்கு கொடுத்தே ஆகணும். இது பைபிள் முறைமை. கொடுக்கிறோமா? கொடுக்கிற பணத்தை எப்படி கொடுப்போம்? 4ஆ பிரிச்சு 5ஆ பிரிச்சு 10,000 கொடுக்கிற இடத்துல 1000 ரூபாய், 1500, 2000 கொடுத்து இந்த மொழி அந்த மொழி சொல்லி கொடுத்துடுவான். தேவனுடைய வாழ்க்கை முழுப்படி பிரிஞ்சு போயே கிடக்கும். ஒரு நாள் ஒண்ணுமே இணையாது. நம்ம கொடுப்பதுல நம்ம கரெக்டா கொடுப்போமானால் அவர் நம்ம உண்மை இல்லாதவா இருந்தால் உண்மையா இருக்கிறார்னா, கொடுப்பதில் உண்மையா இருந்தா என்ன வாழ்க்கையில உண்மையா இருப்பார். நீதிமொழிகள் 3:9 படிக்கலே தசமபாகம் வச்சு பார்த்துருவோம். நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனிலும் கர்த்தரை கனம் பண்ணு. கவனி, எல்லா விதத்திலையும் நம்ம எடுத்துக்கணும், கர்த்தரை கனம் பண்ணும். அப்ப அளவு 10 ஒரு மடங்கு தசமபாகம். அது கட்டாயம் தேவனுக்குரியது. யார் கூடியது? கர்த்தர் கூடிய தசமபாகம். அது நமக்குரியது. நான் உழைக்கிறது எனக்கு கூடியது கிடையாது. அது கர்த்தர் கூடியது. நான் மாசம் 5000 சம்பாதிக்கிறேன்னா 5000 கர்த்தர் கூடியது. அதை ஆண்டு கேட்கறது 500 ரூபாய். அது கர்த்தர் கூடியது. அதை எடுத்து வச்சுட்டு தான் மத்தத பார்க்கணும். அதே போல அடிப்படை பத்தினா அது தேவனுக்கு கீழ்ப்படியது. அதே பத்தினா அது எப்போதும் அது தேவனுடையது. தசமபாகம் தேவனுடையது. அதே காணிக்கை பார்த்தீங்கன்னா அதோடைய அளவு எப்படின்னா நம்ம விருப்பத்தை போல கொடுக்கலாம். அதே ஒரு கட்டாயம் பார்த்தீங்கன்னா தாராளமா காணிக்கை கொடுக்கலாம். அதே போல அடிப்படை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அளவு தேவன் செய்யக்கூடிய செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தி கொடுக்கறதுதான் காணிக்கை. அதே போல இதை பார்த்து எப்போதும் அந்த தசமபாகத்துக்கு மேல கொடுக்கறதுதான் காணிக்கை. இதெல்லாம் காணிக்கைனா தெரியாது, தசமபாகம் தெரியாது. ஆலயத்துக்கு வந்தா 10 நாள் கொண்டுருவேன், 5 நாள் கொண்டுருவேன். நான் இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்க, வீட்டுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்க எனக்கு தெரியும், எவ்வளவு பிரச்சனை எனக்கு தெரியும். நானே அவர் கொடுக்கணும். அவர் கொடுத்தா எனக்கு கேள்வி கேட்பாரு. நீங்க கேள்வி கேட்கா நீ செவிச்சு பாருங்க, இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்ம செய்யறது கிடையாது, அன்னைக்கு செய்யறது கிடையாது. செய்யாதனாலதான் நம்ம செய்யற வாழ்க்கையில பரிபூர்ணத்தை பார்க்க முடியாமே இப்படியா இருக்கிறோம். மத்த பரிபூர்ணமா இருக்கான் பாஸ்டர். இன்னைக்கு இயேசு ஐயாயிரம் புறஜாதி பரிபூர்ணமா இருக்கிறான். நான் இயேசு உயிருள்ள தேவன் ஆராய்க்கிற பரிபூர்ணமா இல்லாத காரணம் தெரியுமா? நீ கொடுப்பத உண்மையா இல்ல. அநேக வேலைகள்ல நீங்க காயில போல இருக்கிறீங்க. அதே நீங்க 2 கொரிந்தியர் 9:7 படிங்களே, எப்படி காணி கொடுக்கணும் தெரியுமா? காணிக்கை அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அதுதான் காணிக்கை. கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தம் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை கொடுப்போதான் காணிக்கை. நம்ம அப்படி கொடுக்கிறோமா? இப்ப செய்திக்கு வந்துருங்க, மார்க்குக்கு வந்துருங்க. காணிக்கை படிக்க முன்னாடி கர்த்தர் இருக்கிறாரு.
இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் அந்த ஆயத்தை யார் இருக்கிறா? ஏழையான ஒரு விதவை இருக்கிறா. அந்த வசனம் சொல்லுது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு நாள் சாப்பாட்டுக்கு உண்டான பணம், ஒரு 2 சிறிய நாணயம், ஒரு நாளைக்கு உணவு வாங்கக்கூடிய காசு தான். ரொம்ப அற்பமாய் இந்த பாபிலோன் தேசத்துல அற்பமா என்னப்பட்ட சிறிய தொகையை தான் அந்த ஏழை விதவை போட்டா. படிங்களே, ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை போட்டது கர்த்தருக்கு தெரியுமா? நீங்க போடக்கூடிய காணிக்கை எனக்கு தெரியுமா? நீ போட எனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. கொடுத்தது அவருதானே, அவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பணக்காரன் எல்லாம் காணிக்கை போட்டான், சபையில இருந்த ஏழை விதவையும் தான் இருந்தது எல்லாத்தையும் போட்டான். முதலாவது கர்த்தருக்கு சிறந்ததை கொடுத்தான். இந்த ஏழை விதவை எல்லாத்தையும் கொடுத்தான். அல்லேலூயா. எனக்கா ஜீவனை கொடுத்தவருக்காய் நான் கொடுப்பதில என்ன இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அடுத்த வேலைக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அவள்கிட்ட. இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். படிங்க. அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். பணக்காரங்க எல்லாம் பணமெல்லாம் மிதமிஞ்சி கிடக்குது, அது கொஞ்சோண்டு போறன்னு போட்டாங்க. இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அடுத்த வேலைக்கு இல்லாமையே இயேசுவுக்கு எல்லாமே போட்டா. ஏன் பட தெரியுமா? அடுத்து படிக்கல, கொலோசியர் 3:2 படிக்கல. கொலோசியர் 3:2 ஏன் அப்படி போட்டா தெரியுமா உங்களுக்கு? படிங்க, படிச்சு முடிச்சிருவோம். பூமியில் உள்ளவர்கள் அல்ல, கவனிங்க. அவர் சொன்னா, அந்த பூமியில் இருக்கக்கூடிய எதை நான் பார்க்கல, மேலானவையா இருக்கக்கூடிய கர்த்தரை நான் பார்க்கிறேன். இந்த காணிக்கைக்கு அடுத்த நாள் சாப்பாடு எனக்கு இல்ல, நான் பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவைகளை மேலக்கூடிய ஆண்டவர் ஆவியானவரை நாடுறேன். அதனாலதான் தனக்கு இருந்த எல்லாத்தையும் கொடுத்தா. நீங்க அப்படி கொடுக்குறீங்களா? இயேசுவுக்கு ஏழை விதவை ஆண்டவரே பூமியில் உள்ளவர்கள் மேலானவர்களை நோக்கிறா. எனக்கு இருந்தாலும் சரி இல்லா சரி கர்த்தர் கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்தான். அப்படி நம்ம கொடுக்கிறோமா? நம்ம அப்படி அவள் எதுக்காக கொடுக்கிறோமா? நீங்கதான் யோசிச்சு பார்க்கணும். அவள் பணத்தின் மேல அவள் நம்பிக்கை இல்லை, பணத்தை சம்பாதிக்க விளையாடக்கூடிய கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த பணத்தின் மேல அவள் நம்பிக்கை இல்லை. அந்த ஏழை விளைவிக்கு இந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆண்டு விளையாடக்கூடிய தேவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. அதனால்தான் எல்லாத்தையும் இயேசுவை கொடுத்தான். சிறிய தொகையை கர்த்தருக்கு கொடுத்தான். அதனால்தான் சிறிய தொகை அவருடைய இயேசுவின் பார்வையில விலை விததாய் தென்பட்டுச்சு. அல்லேலூயா. சரி, நம்ம நீங்க எப்படி கொடுக்குறோம் பாக்குறோமா? ஆபேல் பெஸ்ட கொடுத்தாரு, ஏழை விதவை எல்லாத்தையும் கொடுத்தா. இன்னைக்கு நம்ம எப்படி தரம் தெரியுமா? எடுத்து படிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 1, 2, 3, 4 படிச்சிருவோம். முடிச்சு செய்தியை முடிக்க போறோம். இன்னைக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் பாருங்களே. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 1, 2, 3, 4 வசனங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். அனனியா சப்பீரா கணவன் மனைவிகளுக்கு உண்டான இடத்தை விற்கிறாங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கணவன் மனைவி தனக்கு இடத்தை விற்கிறாங்க. கர்த்தருக்கு கொடுப்பது வஞ்சனை. காலையும் கட்டணும், வீட்டுக்கு கட்டணும், நைக்குண்டா வட்டி கட்டணும், இப்படி எல்லாத்தையும் கட்டணும். நமக்கு சோதனம் அதை தரக்கூடிய கர்த்தருக்கு கொடுப்பதில்லை வஞ்சனை. நம்ம வஞ்சிக்கிறோம். யார வஞ்சிக்கிறோம்? நமக்கு உண்மை இல்லாதவா இருந்தும் நம்ம உண்மையா இருக்கா தெரியுமா? அவரை வஞ்சிக்கிறோம். இத்தனை பேர் வஞ்சிக்க கைதுங்க பார்ப்போம். கொடுப்பதில உண்மையா வஞ்சிக்கிறேன்,
அநேக நேரங்கள்ல இயேசுவ நான் வஞ்சனை தான் பண்றேன். என்ன ஒரு நாள் வஞ்சனை பண்றதில்லை. சாப்பாட்டுல வஞ்சனை இருக்குதா, கொடுக்கிற வழியில வஞ்சனை இருக்குதா, இருக்கிற வீட்டுல வஞ்சனை இருக்குதா, பலவீனங்கள் இருக்குது, அதனால முடியாம படுத்து கிடக்குறீங்களா? அவர் மேல வஞ்சனையா இருப்பது நம்ம என்ன செய்யணும்? அவர் கொடுப்பதை சிவபாகத்துல காணிக்கிற எல்லாத்திலும் செய்யறோம். ஆடையில போல இல்ல, காயில போல இருக்கிறோம். ஏன் உதவியில போல இல்ல, மிதமிஞ்சி கொடுத்தது கிடையாது. படிச்சிருமா? ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தால் பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. இன்னைக்கு அநேக பரிசுத்த ஆவியினிடத்துல கொடுப்பதை விசுவாசமாக செய்யறோம், வஞ்சிக்கிறதா செய்யறோம், பொய் சொல்றோம். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அநேக நேரங்கள்ல உங்க இருதய சாத்தான் நிரப்பறான். அதனாலதான் பொய் சொல்றீங்க, அதனாலதான் வஞ்சிக்கிறீங்க. எதுல? விசுவாசத்தை காணிக்கிறீங்க, கர்த்தர் கொடுப்பதில்லையும். அப்படி கர்த்தர் காணிக்க விசுவாசமா கொடுக்கல, உங்க யாரு வஞ்சிக்க? யாரு இருக்கிறா? யாரு இருக்கிறா? பிசாசு வஞ்சிக்கிறான். அதான் கொடுப்பு மனசு வரல. ஒரு வியாதி வந்துருச்சு, நீங்க 10 போல் செயின் போட்டுக்கிறீங்க, 2 லட்சம் ரூபா இந்த வியாதிக்கு இந்த வியாதிக்கு தெரியாதுன்னா 2 லட்சம் ரூபாய் தான் முடியும். அப்படின்னா செயினை பார்ப்பீங்களா, வியாதி பார்ப்பீங்களா? என்ன பார்ப்பீங்க? உயிரைதான் அம்மா சொல்றாங்க, உயிரைதான் பார்த்தேன். நகையாவது 10 போல் செய்யல கரெக்ட் பேங்க்ல வச்சு 2 லட்சம் ரூபாய் எவ்வளவு போவோம், அதுக்கு மேல 3 லட்சம் ரூபாய் கொடுங்க. எனக்கு முக்கியம் உயிர் தான் முக்கியம். இந்த உயிரை கொடுத்தவரு முக்கியம் இல்லை. அல்லேலூயா. இந்த உயிரை கொடுத்தவனுக்கு முக்கியம் இல்லை. அவள் எழுதி போமா ஆண்டு சொல்றாரு, தேவஜனமே கர்த்தருக்காய் கொடுங்கள், கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாருங்க, கொடுப்பதில உடைய அநேகத்துக்கு அதிபதியாய் மாற்றவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆவியானவரே, கேட்ட தேவ ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்பதற்கு நீதான் அழைத்து வந்தீரப்பா. இந்த வார்த்தை யாருக்கு போய் சேர்ந்ததோ நீர்தான் அறிவியற்ப புரோஜனமற்ற ஊழியக்காரனானது. கர்த்தாவே, உடைய வார்த்தை நீ தந்தீர், உடைய வார்த்தையை வந்த பிள்ளைகள் நீதான் பேசுறீரப்பா. இந்த அரியனுக்கும் நானும் எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஆவிலை போல இருக்க, இந்த ஏழை உதவியை போல இருக்க உதவி செய்கிறாஜா. அனானிய சத்திராவை போல நான் ஒரு காலம் விடாதபடி உதவி செய்ய வேண்டும் சிரிக்கின்ற தாய். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அன்றைய பாடல் வேலைகள் ஆதரவு வேலைகள் இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. இப்போது கூட தேவ பிள்ளைகள் மட்டும் கலந்து போறாங்க ராஜா. அடுத்த வாரம் வரும்பொழுது நாங்க எல்லோரும் ஜீவிய காலமாக உங்களுக்கு உண்மையா உள்ள பிள்ளைகளா இருக்க உதவி செய்கிறாங்க கொடுப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிற பிதாவே ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தமுடைய ஐக்கியமும் சமாதானமும் சின்னங்களும் அனைவரோடும் இருப்பதாக யாவும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை, என் உணவுலமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா.